அனைவருக்கும் வணக்கம். விஐடி சென்னை வழங்கும் வாழ்வியல் வழிகாட்டி தொடரில் இன்று உறவுகள் மேம்பட, மனித வாழ்க்கைக்கு உரம் சேர்ப்பது உறவு. நெருக்கமாக இருக்க வேண்டிய உறவுகள் எல்லாம் இப்போது விரிசல் கண்டு வருகின்றன. இன்றைய இல்லற வாழ்க்கையை பற்றி எப்படி கூறுகிறார்கள் என்றால், திருமணமான முதல் ஆண்டில் என் மனைவி பேசினால் நான் கேட்டேன். 2ஆம் ஆண்டில் நான் பேசினேன், அவள் கேட்டாள். 3ஆம் ஆண்டில் இருவரும் ஒரே நேரத்தில் பேசினோம், ஊரே கேட்டது என்று பல குடும்பங்களில் நிலவுகின்ற உரையாடலின் நிலை இதுதான். உரையாடல் மனங்களை திறந்து புரிதலை ஆழமாக்குகிறது. பலருக்கு உரையாடல் என்றால் என்ன என்கிற தெளிவு கிடையாது. பல குடும்பங்களில் தங்களுடைய பிரச்சனைகளை மனம் விட்டு பேசக்கூடியவர்களாக இருந்தாலும் அது பெரும்பாலும் உரையாடலாக இருப்பது இல்லை. மாறாக தங்களது கருத்துக்களையும் எண்ணங்களையும் பிறர் மீது திணிக்கின்ற ஒரு களமாகவே அமைந்து விடுகிறது. பலர் தங்கள் இதயத்தை மூடிக்கொண்டு உதடுகளை மட்டும் திறந்து பேசுகின்றனர். லெட் யுவர் லிப்ஸ் க்ளோஸ் அண்ட் ஹார்ட் ஓப்பன். உங்கள் உதடுகள் மூடியிருக்கட்டும், உள்ளம் இதயம் திறந்திருக்கட்டும் என்ற விவேகானந்தர் வாக்குக்கு இணங்க உள்ளம் திறந்திருக்க வேண்டும். பெரும்பாலானோர் உரையாடல் என்கிற பெயரில் வாதாடுகின்றனர். அப்படியே உரையாடினாலும் மற்றவர்களை விட தாங்கள் பெரியவர்கள், மேலானவர்கள், அதிகம் தெரிந்தவர்கள் என்பதை எடுத்து காட்டுவதற்கான தருணமாக உரையாடலை பயன்படுத்துகின்றனர். உரையாடலின் போது நாமே ஆக்கிரமிப்பு செய்யக்கூடாது. நம்முடைய பிரச்சனைகளையே பேசிக்கொண்டிருக்கக்கூடாது. மற்றவர்களை குத்தி காட்டியும் பேசக்கூடாது. எதிரியிடத்திலும் கூட கருணை மிக்க கண்ணியமான வார்த்தைகளை பயன்படுத்தினால் அவர்களின் கோபமும் எதிர்ப்பும் மறைந்து உறவு மலரும். உரையாடுவது மட்டுமல்ல, உறவினர்களிடமும் நண்பர்களிடமும் உறவு கொள்வதும் கூட குறைந்து வருகிறது. வீட்டை விட்டு வெளியில் சென்று உறவினர்களுடன் நேரில் பார்த்து பேசும் பழக்கம் குறைந்து விட்டதால் இளைய தலைமுறைக்கு உறவு முறைகளே தெரிவதில்லை. இன்றைய உறவை அவுட் ஆஃப் சைட் அவுட் ஆஃப் மைண்ட் என்று சொல்லுவார்கள். அதாவது, நாம் பார்க்கும்போது மட்டும் கண்ணாடி நம் முகத்தை காட்டும், விலகிவிட்டால் கண்ணாடி நம் முகத்தை காட்டாது. இந்த கண்ணாடியின் நியதி இன்றைய உறவு நிலைக்கும் பொருந்தும். பல ஆண்டுகளாக ஒன்றாக வாழ்ந்து வரும் கணவன் மனைவியை தனித்தனியாக விசாரித்தால் ஒருவரை பற்றி ஒருவர் கொட்டி தீர்த்து விடுவதை பார்க்க முடிகிறது. இருவரிடமும் ஒருவரை ஒருவர் புரிந்து கொள்ளாத போக்கு பற்றிய வருத்தம் தெரியும். மனித உறவுகளுக்கு முட்டுக்கட்டையாக இருப்பது தான் என்கிற மாய பிசாசு. பெரியவர்கள் என்று பிள்ளைகள் விட்டு கொடுக்க தயாராக இல்லை. பிள்ளைகள் என்று பெரியவர்கள் சகித்து கொள்ளவும் தயாராக இல்லை. மனித உறவுகள் உண்மையில் மிக மென்மையானவை, மிக மெல்லிய இழைகளால் ஆனவை, வெகு சிரத்தையுடன் கையாளப்பட வேண்டிய ஒன்று. கண்ணாடி பாத்திரத்தை கையாளும் எச்சரிக்கை உணர்வுடன் உறவை நாம் கையாள வேண்டும். உறவுகளுக்குள் சிறிய கோபதாபங்கள் ஏற்படுவது இயற்கை, அது தவிர்க்க முடியாதது. சொன்ன ஒரு சொல்லை அல்லது சம்பவத்தை ஊதி பெரிதுபடுத்துவதை விடுத்து அதை மறக்கவும் மன்னிக்கவும் கற்றுக்கொள்ள வேண்டும். மானுட அன்பில் எப்போதும் ஒரு எதிர்பார்ப்பு உண்டு. தான் கொடுத்த அன்பை அது பிறரிடம் எதிர்பார்க்கும். அது கிடைக்காது போனால் அன்பு நீர்த்து போகும். நமது பிள்ளை என்பதற்காக அதிக உரிமை எடுத்துக்கொண்டு அவர்களுடைய உணர்வுகளை புரிந்து கொள்ளாமல், மதிக்காமல் நமது கருத்தை அவர்களிடம் திணிக்கும் போக்கு எப்போதுமே கூடாது. அடுத்தவரின் பலவீனங்களை சுட்டிக்காட்டி பேசுவதையே வாடிக்கையாக கொள்ளக்கூடாது. இத்தகைய மனோபாவம் உறவை, நட்புறவை கொஞ்சம் கொஞ்சமாக வேறறுத்துவிடும். உரையாடல் என்பது பிள்ளையை எந்த பள்ளியில் சேர்ப்பது, எந்த விழாவுக்கு போவது என்று பேசுவதோடு முடிந்து விடுவது அல்ல. மாறாக நம்முடைய எண்ணங்களை, சிந்தனைகளை திறந்த மனதோடு புரிந்து கொள்வது, நமது கருத்துக்களை தெளிவுபடுத்துகிற அதே நேரத்தில் பிறரது கருத்துக்களுக்கும்
இதயத்தை திறந்து வைப்பது முக்கியமானது. இப்படிப்பட்ட உரையாடலே ஒருவரை ஒருவர் புரிந்து கொள்வதற்கும் ஆழமான உறவிற்கும் வழிவகுக்கும். மீண்டும் நாளை சந்திப்போம்.